ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எம்எல்ஏ ஆய்வு. பள்ளிக்கு கூடுதல் வசதிகள் செய்து தர கோரிக்கை. கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் கல்வி ஏற்பாடுகளை அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எஸ்.எம். சுகுமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கல்வியாண்டு முதல் நாளில் பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களை வரவேற்ற அவர் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் பள்ளி வளாகம், வகுப்பறைகள் மற்றும் மாணவர்களுக்கான வசதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பள்ளி நிர்வாகம் சார்பில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த இப்பள்ளிக்கு கூடுதல் கட்டிட வசதிகள், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் பள்ளியின் 100வது ஆண்டு விழா விரைவில் கொண்டாடப்பட உள்ளதால் அதற்கு முன்பாக பள்ளிக்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் வலியுறுத்தப்பட்டது. பள்ளி நிர்வாகத்தின் கோரிக்கைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அவற்றை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி, உதவி தலைமை ஆசிரியர் அப்சர் பாசா, தொழிற்கல்வி ஆசிரியர்கள் கிருபானந்தம், இறைவன் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டனர். இன்றைய கல்வி ஆண்டில துவக்க விழாவுக்கு ஒரு பள்ளியா நான் சந்திச்சுட்டு வரேன். இன்னைக்கு ஆற்காட்டில் இருக்க பழமை வாய்ந்த சுமார் 100 ஆண்டுகள் ஆக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளி ஆண்கள் பள்ளி. அதுவும் பார்த்தா 1வது கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் இருக்குது. இது மாதிரி எங்கேயுமே இருக்காது. அதுக்கு ஒரே எச்சம். அந்த மாதிரி ஒரு பள்ளியில் இன்னைக்கு ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும்போது நிறைய அவங்களுடைய தேவைகள்லாம் சொன்னாங்க. 100 ஆண்டு விழா கொண்டாட போகிறாங்க இன்னும் அடுத்த 2 மாதத்தில். அதற்குண்டான நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நம்முடைய கல்வி அமைச்சர், நம்முடைய மாவட்ட அமைச்சர் எல்லோரையும் அழைத்து சிறப்பான ஒரு விழா ஏற்பாடு செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களை கௌரவித்து அவர்களுடைய பெயர் இருக்கிற மாதிரி இந்த பள்ளியில அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப இந்த பள்ளிக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டுகோள் வைக்க போகிறோம். அவரவர்களை வீட்டில் சந்தித்து வேண்டுகோள் வைக்க போகிறோம். அது மட்டுமல்ல, பல தொழிலதிபர்களை சந்தித்து CSR ஃபண்ட்ஸ் கேட்க போறோம். இந்த பள்ளியை அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் விருப்பமுள்ளவர்களை கேட்டு இதை சிறப்பாக ஒரு 100 ஆண்டு பள்ளி இந்த மாவட்டத்திலே சிறந்த பள்ளியாக இதை உருவாக்கி, அது மட்டுமில்ல பள்ளி மாணவர்கள் இந்த மாவட்டத்திலேயே சிறப்பான மாணவர்களாக உருவாக்கி வருகின்ற காலத்திலே அவர்கள் அந்த 7.5% உள்ஒதுக்கீடுல அவர்கள் அதன் மூலியமாக அவர்கள் டாக்டராகவோ இல்லை இன்ஜினியர்களாகவோ மேல் படிப்பு அவர்கள் விரும்பிய படிப்புக்கு செல்கின்ற வகையிலே அருகாமையில் உள்ள அனைத்து கல்லூரிகளையும் கேட்டு அவர்கள் உதவியோடு இந்த பள்ளியை முன்மாதிரியான ஒரு பள்ளியாக உருவாக்கும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் இன்றைக்கு இங்க இருக்கின்ற பெற்றோர் ஆசிரிய தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் நண்பர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.